ஹலோ கைஸ், வெல்கம் டு Jutrm சேனலில் அவங்க தேசராஜா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஆக்ட் 2000 அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி ஓகே. ஃபஸ்ட்டு இது என்ன டாபிக், ஸோ இது வந்து என் சேனலில் போடுறேன் அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லா பேஸ்டான டாபிக். ஓகேவா, ஸோ லா பேஸ்டான டாப்பிக்கே நம்ம சேனலில் போடுறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சைபர் க்ரைம் பற்றின ஒரு லா. ஓகேவா, ஸோ சைபர் க்ரைம்னா அதாவது இந்த ஹேக்கிங்லாம் பண்ணால் ஸோ எதை மாதிரி தண்டனைலாம் தருவாங்க அப்படின்றது அது மாதிரி ஒரு லா. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி சிம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ அந்த லா பேஸ் பண்ண ஒரு டாபிக். ஓகேவா, ஸோ இது வந்து நான் ஏன் இப்போ சேனலில் போடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹேக்கிங் வீடியோஸ் அது மாதிரி கண்டென்ட்ஸ் தான் வந்து நான் போடுறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எதை மாதிரி பண்ணால் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ் தெரிஞ்சு நம்ம இதெல்லாம் படித்தோம், இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஸோ இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு லா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் கற்றுக்க முன்னாடி இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கற்றுக்கோங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். சரி ஐடி ஆக்ட் 2000 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஐடி ஆக்ட் 2000 அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அது வந்து வேறு எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுறது பார்த்திங்கன்னா ஐடி ஆக்ட் 2000 ஒரு ITA 2000 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த 3 விதமாக சொல்லுவாங்க. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா 17 அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது 17 அக்டோபர் 2000 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏன் இது வந்து 2000 பீரியடில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயர்லி 90ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்ஸ் ஸோ இயர்லி 90ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிஸ்டம்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, ஸோ இயர்லி 90ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ லேப்டாப்ஸ்ன்றேன் ஸோ கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லாங்குவேஜஸ், ப்ரோக்ராமேஜஸ், ஏகப்பட்ட கம்பெனிஸ் ஸோ எல்லாமே வந்து டெவலப் ஆக ஆரம்பித்தாங்க 1980ஸ்க்கு அப்புறம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கம்ப்யூட்டரோட லெவல் வந்து ஸோ ஏகப்பட்ட இதில் ஹையாக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் வந்துருச்சு, ஏகப்பட்ட புது கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவில். ஏகப்பட்ட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிஸ்டம்ஸ்லாம் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1980s கிட்டே அதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அந்த பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் த்ரெட்ஸ் அதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 90ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1990ஸ்லாம் ஸோ அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லா வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேங்களா, 2000 வந்து இது வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எது பேஸ் பண்ண லா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சைபர் க்ரைம் அண்டு க்ரைம், அதாவது காமர்ஸ். ஓகேங்களா, ஸோ சைபர் க்ரைம் அண்டு காமர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். அதாவது சைபர் க்ரைம்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் டேட்டாஸ், உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ அது மூலிமா ஸோ அது மாதிரி விஷயம் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணுறவங்க. ஓகேங்களா, ஸோ அதான் அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஸோ அது மாதிரி விஷயம்லாம் வச்சு தப்பு பண்ணுறவங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைபர் க்ரைமில் வந்து வரும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமேசான், இந்த இப்போ ஒரு ஃப்ளிப்கார்ட் ஸோ அது மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வந்து எதாவது பை பண்ணி ப்ராடக்ட் வாங்குறீங்க, இல்லை பை பண்ணி எதாவது வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸில் வந்து வரும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் பேஸ் பண்ண ஒரு லா தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த பிரசிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்போது சிக்னேச்சர் பண்ண பிரசிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஆர் நாராயணன். ஓகேங்களா, ஸோ கேஆர் நாராயணர் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் வந்து இது வந்து சிக்னேச்சர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ சிக்னேச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 9th ஜூனில் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த டேட்லாம் வந்து அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, பட் இருந்தாலும் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது அப்படியே உங்களுக்கு சொல்லிடலாமே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஒரு அப்டேட் கிடைக்குமே அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஓகேங்களா, சரி ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் வந்து எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றின விஷயம்லாம் வந்து பார்த்துடலாம். சரி ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 94 செக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து 94 செக்ஷன்ஸும் வந்து முக்கியமாக இல்லை 94 செக்ஷன்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ தெரிஞ்சு வச்சுருந்தா அது ஒரு நல்ல விஷயம் தான், அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் 94 செக்ஷன்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ சம் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா, நான் இம்பார்ட்டன்ட்லேயே எது ரொம்ப முக்கியமோ அது மட்டும் தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ மீதி செக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எப்படி பண்ணணும் ஸோ அண்ட் அதோட நான் ரெஃபரன்ஸ் எடுத்த லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா, லாஸ்ட்டில். சரி ஓகே.
இதில் வந்து பார்த்திங்கன்னா அதான் 94 செக்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா டிவைடட் பண்ணியிருக்காங்க. இப்படி 13 சாப்டராக வந்து டிவைட் பண்ணி அது வந்து 4 ஷெட்யூலாக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த 94 செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன்ஸ் 65 to 74 அப்படின்ற ஒரு இதில் வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது 65 to 74 10 செக்ஷன் தானே வருது அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 65, 66, 66A, 66B அது மாதிரி செக்ஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதான் 66லே 66, 66A, 66B அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும் செக்ஷன்ஸு. ஸோ அது மாதிரி விஷயம்லாம் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே 94 செக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. சரி, ஓகே. செக்ஷன்ஸ் பற்றி சொல்ல ஆரம்பித்தார். சரி, செக்ஷன் 65 வந்து பார்த்திங்கன்னா டேம்பரிங் வித் கம்ப்யூட்டர் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா. அது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சோர்ஸோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணுறீங்க, இல்லை எடிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பர்மிஷன் இல்லாத விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 years ஜெயில்டு அண்ட் ஆர். ஓகேங்களா. அது 3 வருஷம் ஜெயில் மட்டும் கிடைக்கும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் 2 லட்ச ரூபா ஃபைன் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி. ஓகேங்களா. ஸோ அந்த பெனால்ட்டியாக ஸோ அதை பற்றிலாம் நான் வந்து அந்தளவுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன். ஓகேங்களா. அந்தளவுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. ஏன்னா அதில் அதிகமான பெனால்ட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா 3 years ஜெயிலு, 5 years ஜெயிலு, 7 years ஜெயிலு. ஸோ அது மாதிரி விஷயந்தான் வருது. 1-2 இதுக்கு மட்டும்தான் லைஃப் லாங் ஜெயில் அது மாதிரி விஷயம்லாம் வந்து வருது. ஓகேங்களா. அண்டு ஃபைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh கம்மியாக எதுவுமே எந்த ஃபைனுமே கிடையாது. ஓகேங்களா. 1 lakh to 10 lakh 15 lakh அந்த ரேஞ்சில் வந்து ஃபைன்ஸ்லாம் வந்து போகுது. ஸோ அதை நீங்கள் எது மாதிரி க்ரைம் பண்ணுறீங்க, எந்த லெவலில் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. ஓகேங்களா. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு 66 வந்து ஹேக்கிங் வித் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகேங்களா. அதாவது நம்ம பண்ணுறது இப்போது நம்ம ஹேக் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ ஹேக் பண்ணுறது செல்ஃப்னுக்காக நம்ம பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சிஸ்டத்தையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேக் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வெளியில் இருக்கவங்க சிஸ்டம் வந்து ஹேக் பண்ணிங்க, இல்லை வெளியில் இருக்காங்க நெட்வொர்க் எதாவது ஹேக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஏதாவது கேஸ் கொடுத்தாங்க, நீங்கள் அவங்க பர்மிஷன் இல்லாமல் ஹேக் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற போது அவங்க ஏதாவது கேஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அவங்க மேலே கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கும் அதே மாதிரி 3 years ஜெயிலு, 5 lakhs rupees வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் வந்து தருவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 66A. ஓகேங்களா. ஸோ 66A வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா Feb 2015 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி சில செக்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணியிருக்காங்க சில செக்ஷன்ஸ்லாம். ஓகேங்களா. ஸோ அதனால் மீதி இருக்க செக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு 66B ரிசீவிங் ஸ்டோலிங் கம்ப்யூட்டர்ஸ் அது மாதிரி. ஓகேங்களா. அதாவது என்னென்னா நீங்கள் வந்து அது எப்படி சொல்கிறது, இந்த ரிஸ்ட்ரீட்டு ஸோ அது மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னையிலாம் வந்து இருக்கும். ஓகேங்களா. அது மாதிரி அதான் அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சில திருட்டு பொருள்லாம் வந்து விற்பாங்க. ஓகேங்களா. எல்லா கடையிலையும் இல்லை, சில கடையில் வந்து அது மாதிரி விற்கலாம். ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ அது மாதிரி திருட்டு பொருள்லாம் வந்து விற்கும்போது அது வந்து நம்ம தெரியாமல் வாங்கியிருப்போம். ஓகேங்களா. நம்ம தெரியாமல் அது வந்து வாங்கியிருப்போம். திருட்டு பொருளாக என்னன்னு சொல்லி தெரியாது. பட் நம்மளுக்கு இருக்க பட்ஜெட் அப்படிலாம் நம்மளுக்கு இருக்க லோவஸ்ட் காஸ்ட்டில் ஏதாவது ஒரு மொபைல் பார்க்கணும், செகண்ட் ஹேண்டில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாங்கியிருப்போம். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி வாங்கும்போது இவங்க வந்து மொபைல் தொலைச்சவங்க இருப்பாங்கள்ல, இல்லை திருட்டு போனவங்க இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால போலீஸ் வந்து உங்களே ட்ரேஸ் பண்ணாங்க, உங்கள் கிட்டே இருக்கும்போது ட்ரேஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ உங்கள் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டு ஃபைன் வந்து போடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கெலாம் வந்து என்ன ஃபைன் அதான். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் 3 lakhs 3 years ஜெயிலு 1 lakh rupees ஃபைன். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து வாங்கும்போது ஸோ லோவஸ்ட் கிளாஸு இல்லை செகண்ட் ஹேண்டில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்காம ஸோ கொஞ்சம் ட்ரஸ்ட்டாக, அதாவது ஒரு நம்பிக்கையான ஒரு கடையில் பார்த்து வாங்குங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸிங் அனதர் கம்ப்யூட்டர், அதாவது செக்ஷன் 66C. ஓகேங்களா. ஸோ அதாவது யூஸிங் பாஸ்வேர்ட்ஸ். ஓகேங்களா. யூஸிங் பாஸ்வேர்ட்ஸ் ஆஃப் அனதர் பர்சன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிஸ்டமில் வந்து யாராவது ஒரு மெயில் ஐடி வந்து லாகின் பண்ணியிருக்கலாம், அவங்க வந்து பாஸ்வேர்டு வந்து உங்கள்கிட்ட வந்து தெரியாமல் விட்டுட்டு போயிருக்கலாம். அது மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்க மெயில் ஐடி பாஸ்வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபென்ஸில் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் போடுவாங்க. அண்டு சீட்டிங் யூஸிங் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் 66D. ஓகேங்களா. செக்ஷன் 66Dயில் வந்து சீட்டிங் யூஸிங் கம்ப்யூட்டர் சிஸ்டம், அதாவது கம்ப்யூட்டர் வச்சு நீங்கள் ஏதாவது ஏமாற்றினீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து அது மாதிரி தண்டனைலாம் தருவாங்க. அண்ட் 66E பப்ளிஷிங் ப்ரைவேட் இமேஜஸ். ஸோ இது நம்ம சில பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் நம்ம தப்பு இல்லைன்னு சொல்லி நினச்சிட்ருப்போம், பட் இதுவும் தப்பு தான். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா
உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ வந்து ஒன்று உங்ககிட்ட இருக்குது ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவோ இல்லை தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ வந்து உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் அந்தளவு பண்ணல அவங்ககிட்ட, பட் அவங்க ஃபோட்டோ வந்து உங்ககிட்ட இருக்குது ஓகேங்களா. இப்போது உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அவங்க ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க ஓகேங்களா. நான் பார்த்தது இல்லடா, எனக்கு வந்து அவங்க ஃபோட்டோ சென்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அதை சென்ட் பண்ணிட்டுருங்க ஓகேங்களா. ஸோ அது மாதிரி சென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது தெரிய வருது ஓகேங்களா. அதாவது இப்போ நான் இப்போ புதுசாக பழங்கினா உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்து சென்ட் பண்ணிங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து அது தெரிய வருது ஓகேங்களா. இப்போ வந்து அவங்க கம்ப்யூட்டரு, அதாவது சைபர் கிரைமில் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க மேலே வந்து கேஸ் எடுக்கலாம். அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்களோட ப்ரைவேட் இமேஜ் வந்து, அதாவது ப்ரைவேட்னா சம் நியூட் இமேஜஸ் இல்லை, ஸோ அவங்க தனியாக இருக்க இமேஜஸ் அப்படின்னா அவங்க சம்மந்தப்பட்ட இமேஜஸ் ஓகேங்களா. ஸோ இதனால இருக்கட்டும், ஸோ அவங்க சம்மந்தப்பட்ட இமேஜ் வந்து நீங்கள் அவங்கள கேட்காம அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதுவும் ஒரு அஃபென்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கும் 3 வருஷம் ஜெயிலு, 2 லட்ச ரூபா ஃபைன் ஓகேங்களா. அண்டு டார்க் வெப் ஓகேங்களா. ஸோ இது ஆக்ட் ஆஃப் சைபர் டெரரிசம். ஸோ செக்ஷன் 66F ஓகேங்களா. ஸோ டார்க் வெப் யூஸ் பண்ணுறது. ஸோ டார்க் வெப் யூஸ் பண்ணுறவங்களாம் சைபர் டெரரிஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏகப்பட்ட நல்ல ஹேக்கர்ஸ் இருக்காங்க. ஒயிட் ஹேட், பிளாக் ஹேட், க்ரே ஹேட், ரெட் ஹேட். ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட ஹேக்கர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அண்டு ஸ்கிரிப்டிட்டி, ஸோ சூசைட் ஹேக், ஸோ அது மாதிரி விஷயம் சில ஹேக்கர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைபர் டெரரிசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. பட் அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் இல்லீகலாக ஏதாவது ட்ரக் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை கன் மார்க்கெட் அதை மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிளாக் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சைபர் டெரரிசம்லாம் வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் ஜெயிலில் வந்து தருவாங்க ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட செக்ஷன்ஸ் வந்து இருக்குது. சரி ஓகேங்களா. நான் இப்போதைக்கு ஒரு சின்ன சின்ன செக்ஷன்ஸ் தான் வந்து சொல்லியிருக்கேன். அண்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 66C வந்து, அதாவது 67C வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேக்கிங் வந்து கற்று முடிச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து போகிறீங்க ஓகேங்களா. ஸோ அங்கே போயிட்டு இருக்கும்போது எப்படினாலும் உங்களுக்கு எடுத்தோடனே வந்து உங்களுக்கு ஹேக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வேலைலாம் தர மாட்டாங்க. உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ டீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ரெட் டீம், ப்ளூ டீம் அப்படின்னு சொல்லி டீம்லாம் இருக்குது. ஸோ அது தெரியலன்னா நான் சேனலில் வீடியோ போட்டெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதான் ப்ளூ டீமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ டீமில் தான் வச்சுருவாங்க, அதாவது செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுற டீம் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி டீமில் தான் வந்து உங்களை சேர்த்து விடுவாங்க. நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற இதை வந்து நீங்கள் மெயின்டைனாக செக்யூராக வச்சுக்கல அப்படின்னா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து கேஸ் போடலாம். ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் ஜெயிலு வித் ஃபைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எந்த லெவல் பெரிய கம்பெனி, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வீக்னஸாக இருந்திருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு கவனிக்காமல் இருந்திருக்கீங்கன்ற பொறுத்து அவங்க வந்து ஃபைன்லாம் வந்து தருவாங்க ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இந்த டாபிக்ஸே இது வரைக்கும் போதும் தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் சில வீடியோஸ்லாம் இருக்குது, நான் செக் பண்ணி பார்த்தேன். நான் யூடியூப்பில் சில ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நானும் படித்தேன் ஓகேங்களா. அதை பார்த்தேன். அண்ட் வெப்சைட் ஓகேங்களா. ஸோ விக்கிபீடியா ஓகே, இந்த வெப்சைட் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் தான் வந்து நான் படித்தேன் ஓகேங்களா. இல்லை இதை பற்றின எனக்கு இன்னும் அதிகமாக தகவல் வேணும், எனக்கு இது மட்டும் போதாது அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி இன்டைட்டில் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு கோலன் ஓகேங்களா. ஸோ கோலன் கொடுத்துட்டு இந்த ஐடிஆக் 2000 அப்படின்னு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். சரி ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.